விதை தூவும் விவசாயி பறவைகள், மனிதரை காக்கும் பறவைகள் குலசாமிகள், இயற்கையை சார்ந்து இருக்கும் பறவைகள், சிறகடித்து பறந்து செல்லும் பட்டங்கள். அழகான சின்ன பிள்ளை சிட்டு குருவிகள், இசையாலே நம்மை கவரும் சிறிய அருவிகள், துரு துருவென ஓடியாடும் செல்ல குருவிகள், சுறுசுறுப்பை சொல்லித்தரும் குருமார்கள். பறவைகள் காத்த இயற்கை மனிதர்கள் மாற்றமடைந்து பறவைக்கு இடையூறாய் அமைந்து, பறவைக்கு உதவி கேட்கிறது இயற்கையின் பேச்சை கேட்டு, பறவைக்கு நாமும் உதவிடுவோம், என்னை நானே காத்திடுவேன். விதை தூவும் விவசாயி பறவைகள், மனிதரை காக்கும் பறவைகள் குலசாமிகள், இயற்கையை சார்ந்து இருக்கும் பறவைகள், சிறகடித்து பறந்து செல்லும் பட்டங்கள். உண்மையான நன்மை என்ன உனக்கும் தெரியுமா? நீ நினைச்ச நன்மையெல்லாம் நன்மையாகுமா? மொத்தமான நன்மைக்குத்தான் அதுவும் போகுது, நீ நினைக்கும் நன்மைக்குத்தான் எதிரா போகுது. கோடி கோடியா சேர்த்து வச்சா உனக்கு நன்மையா? இல்ல பட்டம் பதவி வந்து நின்னா பெரிய நன்மையா? 4 பேரு மாலை போட்டா உனக்கு நன்மையா? மனம் முடிச்சு பிள்ளை பெற்று வந்தது நன்மையா? காசு பணம் இருந்தாலும் துன்பம் போகுதா? கோட்டை கட்டி வச்சாலும் நிலைக்க போகுதா? பிள்ளை குட்டி பெத்தாலும் காக்க போகுதா? அதுக்கும் வலி உனக்கும் வலி மறைய போகுதா? நீ நினைச்ச நன்மைக்கு எதிரா நடந்து பழகுடா, உன்னை நீயே வருத்திக் கொண்டு கருணாய் பழகுடா. வருத்தம் இல்ல வலியும் இல்ல உணர்ந்து செல்லுடா, மொத்தமான மாற்றம் நீயே கலந்து நில்லுடா. உண்மையான நன்மை என்ன உனக்கும் தெரியுமா? நீ நினைச்ச நன்மையெல்லாம் நன்மையாகுமா? மொத்தமான நன்மைக்குத்தான் அதுவும் போகுது, நீ நினைக்கும் நன்மைக்குத்தான் எதிரா போகுது. இங்கு மகிழ்ச்சி என்பதே கிடையாது, ஒன்றை தாழ்த்தாமல் மற்றது உயராது, ஒன்றை நசுக்காமல் மற்றது நடக்காது, ஒன்றை உண்ணாமல் மற்றது வாழாது. உலகம் இருக்கும் நிலையில் புதிய உயிருக்கு மகிழ்ச்சி உண்டோ? இங்கு நீ வாழும் வழியில் புதிய குழந்தை பெறுவது தகுமோ? உள்ளே கஷ்டத்தில் இருந்து வெளியில் நிற்பவரை அழைக்க சரியோ? உறவை ஒன்றை உண்டாக்கி இரு உயிரும் துன்பப்படுதல் அழகோ? செல்வம் என்பது பொருள் அல்ல, செல்வம் என்பது அருளாகும். உன் செல்வத்தை பிறருக்கு நீயும் கொடுத்தால் செல்வம் என்பது அருளாய் விளங்கிவிடும்.
பொருள் செல்வமல்ல, இன்றே அருளாய் மாற்ற நாளை தொல்லை இல்ல. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தருமமும் என்று சொல்கின்றாய். உன்னை மிஞ்சி கொடுக்க வேண்டும் விளங்க மறுக்கின்றாய். உனக்கு என்று சேர்த்து வைக்காமல் கொடுக்க வேண்டும். பெரிய மாற்றம் உனக்கு உண்டு நம்ப வேண்டும். உன்னால் கொடுக்க முடிந்ததை தாண்டியும் கொடுத்தல் வேண்டும். உனக்கு என்று வைத்தால் நீ என்ற இருப்பு உண்டு. முழுவதும் நீயும் கொடுத்தால் முழுவதும் நீயாயிருப்பாய். செல்வம் என்பது பொருள் அல்ல, செல்வம் என்பது அருளாகும். பிறருக்கு உதவி செய்ய நீ நினைத்தால் உனக்கு பாதிப்பு என்று சொல்வார். பிறரின் வலியை போக்க நீ நினைத்தால் உனக்கு வலிதான் ஏற்படும் என்பார். நான் பிறருக்கு செய்கின்றேன் என்றால் அவர்கள் சொல்லும் பாதிப்பு வாய்ப்புண்டு. எனக்கு நானே செய்கிறேன் என உணர்ந்தால் விளைவு பற்றி சிந்திப்பாயா?